யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. மாஸ்டர் மகேந்திரனும் சி மகேந்திரனும் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இதுல யார் உண்மையான மாஸ்டர், அதுல யார் சி மகேந்திரன், அதை பார்க்கலாமா? கொஞ்சம் ரொம்ப அதிர்ச்சியான தகவல்கள் நேற்று எனக்கு கிடைத்தது. உண்மையிலே சொல்ல போனால் நான் மனம் கனிந்து மனம் நொந்து இந்த காணொலியை பேசுகிறேன் என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஏன், ஒரு கம்யூனிச இயக்கத்தில் மிகவும் பிடிப்பாக இருந்த ஒரு தலைவர் ஒருவர் இடமாறுகிறார் என்று சொல்லுகிற பொழுது அரசியலில் இருப்பவர்கள் எல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய நிலை இந்த நிலை. ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி விஜய் கிட்ட போகலாம், ஒரு நடிகர் கட்சிக்கு போகலாம், ஒரு கூத்தாடிக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. ஒரு எனக்கும் ஒரு சிறிய ஆதங்கம் உண்டு. மகேந்திரன் அவர்களுக்கா இந்த நிலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு வார்த்தை, நான் இந்த சிகப்பு துண்டோடு தான் அரசியல் பயணிக்கப் போகிறேன். ஏனெனில் இளைஞர்கள் நிறைய அடர்த்தியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் நான் என்னுடைய குறை காலத்தை கழிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாருமே திட்டுறாங்க, எல்லாருமே பேசுறாங்க. ஆனா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அவர் பார்வையில் அவமதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சீனா மகேந்திரன் கம்யூனிச இயக்கத்தில் புறக்கணிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சூழலை எல்லோரும் பேச மறந்து விடுகிறார்கள். அது ரொம்ப முக்கியமான செய்தி. என் அன்பு தோழர்களுக்கு நான் நான் சொல்லுகிறேன். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்ற சொல்லினை போலத்தான் அரசியலே தனது வாழ்வாக, பொது வாழ்க்கையே தனது வாழ்க்கையாக வைத்துக் கொண்டவர்கள் ஏன் இந்த ஒரு முடிவை எடுத்தார் என்று கேட்கிற பொழுது நீங்கள் அப்பொழுதும் திமுக பக்கம்தான் செல்ல வேண்டி இருக்கும் என்பதுதான் நான் கொடுக்கக்கூடிய பதில். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுதே அவருக்கு ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு சிறை தண்டனை. சிறை தண்டனை அவருக்கு கிடைத்துவிட்ட காரணத்தால் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பதவியிலே அவர் தொடர்ச்சியாக இருக்க முடியாது என்று சட்ட சிக்கல் வருகிற பொழுது, இந்த ஆட்சியை பாதுகாப்பதற்காக தனக்கு நம்பிக்கையான ஒருவன் வேண்டும் என்கின்ற பொழுது அன்னையார் சசிகலா அவர்கள் மூலமாகவும் அம்மா ஜெயலலிதா அவர்களாகவும் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெயர் ஓ பன்னீர்செல்வம். அப்படிப்பட்ட ஒரு ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கிறார். இரண்டாம் முறையாக ஒரு தடை வருகிறது, அதற்கும் ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறார்கள். மூன்றாம் முறை வருகிற பொழுதும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் திமுகவில் சேர்த்து கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலினோ, அதன் இளைஞரணி பொறுப்பில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினோ, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினோ இந்த வார்த்தையை பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை. அதுதான் முக்கியமான. நீங்க யார் யாரை நீங்க இப்போ சசிகலா மட்டும்தான் சேர்த்துக்கல, நீங்க தினகரனை மட்டும்தான் என்ன சேர்த்துக்கல, நீங்க மற்றபடி எல்லாத்தையும் நீங்க கட்சியில சேர்த்துருக்கீங்களே, எந்த வகையில நியாயம் அது? ஓபிஎஸ்ஐ முன்னாள் முதலமைச்சராக இருந்தவரை திமுகவில் சேர்த்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திலே நிற்க வைத்த அயோக்கியத்தனத்தை செஞ்சது திமுக தானே. அதைத்தான் நாங்க கேட்கிறோம். என்ன நீங்க நியாயம் பெற்று வாயை தொடர்ந்து விடுங்கள் அப்படின்னு ஒரு சைடு பேசிட்டு வரோம். அதுல மகேந்திரன் அவர்களை நீங்க கண்டிக்கிறீங்க. இந்த வாயை துறங்குங்கிறதுக்கு நான் தனி காணொலி பேசுறேன். வாயை துறங்கு, அது என்ன வாயை துறங்கு சிஎம்? திறப்போம், இனிமே தானே நாங்க திறக்க போறோம். பாருங்க, பாருங்க உங்களை எப்படி திறக்கிறோங்கிறத பாருங்க. சீனா மகேந்திரன் அவர்களுக்கு கம்யூனிச இயக்கத்திலே சேர்வதற்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்சியின் நெருக்கடி. அவர் ஒரு அடர்த்தியான சிந்தனையாளர் என்பதை தாண்டி சிறந்த சொற்பொழிவாளர். கம்யூனிச இயக்கத்திலே தேசிய அளவிலே பயணித்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர் அவர். அவரை அந்த கட்சியில் இருந்து புறக்கணித்தது அவருடைய உள்கட்சி விவகாரம், நமக்கு அதுக்குள்ள வேண்டாம். ஆனால் அது பின்னணியில் இருக்கக்கூடிய சமூக சிக்கலை நாம் அதை உண்மையாக கவனிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தார்? சமூக சிக்கல் என்ன? அந்த ஒரு விஷயத்துல பிரச்சனை வருதுன்னா அந்த விஷயத்துல சொத்து பிரச்சனை காரணமா. என்ன சொத்து பிரச்சனை? கட்சிக்கு, சரி கட்சிக்கு சொத்துக்கு போயிட்டீங்க, முடிஞ்சு போச்சு.
ரைட்டு விட்டுருவோம், அது இல்லைங்க. அந்த கட்சிக்கு ஒரு பதிப்பகம் உண்டு, நியூ சென்ச்சுரி புக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சிஹெச்னு உண்டு. அந்த புத்தகத்தோட பதிப்பு துறை இருக்கு இல்லையா, அந்த துறையில் கண்காணிப்பாளராக மேலாளராக இருந்தவர் யார் என்று சொன்னால் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு சிஎன் மகேந்திரன் இருக்கார் இல்லையா, அவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அவருடைய பையன் தான் உள்ள வந்திருக்கிறார். அதனால தான் இந்த நிலைமையெல்லாம் அவர் உள்ளார். சரி, இப்போ அது முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நிலைமை அந்த இடத்துல கரெக்டாக முடிஞ்சு போச்சுன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் மகன் மீது, அண்ணன் மகன் மீது எடுக்க வேண்டிய குற்றச்சாட்டுக்கு இவர் மீது பழியை சொல்லி வெளியேற்றுவது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கணும். கட்சியை விட்டு வெளிவிட்டு, சரி, இதுவும் உட்கட்சி பிரச்சனை. ஓராண்டுகள் அல்ல, 2 ஆண்டுகள் அல்ல, 3 முறை இந்திய கம்யூனிஸ்டத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய, மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு புறக்கணித்து விட்டது. அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதுவும் தாண்டி நான் சில இடங்களில், சில நிகழ்வுகளில் தோழர் சி மகேந்திரன் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்பொழுது தோழர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டு விட்டார். சிவப்பு துண்டோட எல்லா இடங்களுக்கும் ஒத்தையில போய் இலக்கிய நிகழ்ச்சிகள்ல அதுலயும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்ப நான் கேட்கிறேன், தாவேகாவில் தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் கட்சியில் சேர்ந்து அவர் போறதுல என்ன தவறு வந்து விட்டது? தோழர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக எழுதக்கூடிய மிக முக்கியமான தோழர், என் நெஞ்சுக்கு இனிய தோழர், மதுரையில் நாங்கள் ஒரு கருத்தரங்கத்திலே பகிர்ந்து கொண்ட போது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றிய மதிப்பீடும் எதற்காக, என்ன காரணத்திற்காக சொல்லாருங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும். ஆனால் அவரும் ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனைவாதியாக இருந்து கொண்டிருந்தவர் தற்பொழுது திமுகவுக்கு ஆதரவாக முழுமையாக மாறிவிட்டார் கடந்த 5 ஆண்டு காலத்தில். அப்ப என்ன காரணம் எங்களை மாதிரி ஆள்களுக்கு தெரியும். அவர் சொல்றாரு, நடிகர் விஜய் காலையில ஒரு நடிகை பேரை சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் சந்திச்ச தோழி ஸ்னேகா, சிம்ரன் அவர்கள்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது சீனா மகேந்திரன் எல்லாம் அவர் எப்படி பார்ப்பாரு? நடிகர்கள் எல்லாம் சட்டமன்றம் வர சொல்லி, வீட்டுக்கு வர சொல்லி அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி கொள்கைவாதிகள் எல்லாம் எதுக்கு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் போதும் இல்லை, அதனால அவர் பார்க்கறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி கேலி பண்ணுகிறார். சந்திப்பார், நான் நினைக்கிறேன் சந்திப்பார். இதில் சீனா மகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு கோட் வேர்டு, அது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த வார்த்தையை தான் நான் இந்த இடத்துல சொல்றதுக்கு பார்க்குறேன். நான் குறைப்பட்ட இந்த காலங்களில் காசு இல்லாமல், பணம் கொடுக்காமல் வெற்றி பெற்ற இந்த தமிழக வெற்றி கழகத்தையும் அதன் தலைவர் விஜய் அவர்களையும் முழு மனதாக பாராட்டி அவரை வரவேற்று வாழ்த்தி என் முழு ஒப்பீடோடு தான் என் நண்பர்களிடம் கலந்து ஆலோசித்து விட்டுத்தான் இந்த இயக்கத்திலே நான் சேர்றேன்னு சொல்றது. நீங்க யோசிச்சு பார்க்கணும், சீனா மகேந்திரன் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மொழிக்கும் மிகவும் நெருக்கமானவர். நான் அதில் கருத்து விருப்புக்கள்லாம் நான் சார்ந்து சொல்லவில்லை, நிறைய தோழர்கள் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்கிறாங்க. ஆனால் சீனா மகேந்திரன் அவர்கள் இலங்கையில் தமிழர்களுக்கு, ஈழத்தில் தமிழர்களுக்கு துன்பம் வருகிற பொழுது அந்த துன்பத்தினை துடைப்பதற்காக ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்டிலேயே மேல்மட்ட அளவில், இந்திய அளவில் அதை ஒரு விவாத பொருளாக்கி, அந்த விவாதத்தை கலந்துரையாடலாக்கி, அந்த கலந்துரையாடலின் நேர்மையின் அடிப்படையில் ஈழத் தமிழர்களுக்காக ஆதரவு தீர்மானம் போட வைத்த ஒரு ஒப்பற்ற தலைவர் மகேந்திரன். கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஈழத்தை ஆதரிக்காது. தமிழ் மொழியை ஆதரித்து பேசினால் வெறி என்று சொல்லுவார்கள், மொழி வெறி இருக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். அதற்கு விளக்கம் பேசினா மனசு அவங்களுக்கெல்லாம் வலிக்கும். என்ன பேசுறதுன்னா ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போறேன், அம்மாவை அம்மான்னு தான்டா கூப்பிடணும். லெனின் அவர் தாய்மொழியில தானே அவர் பேசிட்டு இருந்தாரு. மார்க்ஸ் அவர் தாய்மொழியில தானே எழுதினாரு. மார்க்ஸ் அவர் நாட்டுக்கு தானே, அவர் மொழியில தானே அந்த விஷயத்தை எழுதினதோடு பேசினதோடு போராடியது எதுல இருந்தாரு? நீங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய மாவோவில் இருந்து, ஃபிடல் காஸ்ட்ரோல இருந்து, சேகுவாரால இருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த தலைமைக்கு உண்டான இடத்துல தானே அவங்கவுங்க மொழியில தானே பேசியிருப்பாங்க. நம்ம மட்டும் பேசினா, போராடுனா அது மொழி வெறியா, இனவெறியா? அப்படி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் பக்கம் நின்றிருந்து தமிழ் தேசியத்துக்கு, தமிழ் ஈழத்திற்கு ஆதரவாக தீர்மானத்தை போட முடியக்கூடிய ஒரு முக்கியமான தலைவராக அவர்கள் இருப்பார். நான் இதில் விருப்பு வெறுப்பின்றி ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன்.
எனக்கு நாஞ்சில் சம்பத் மீது நிறைய விமர்சனங்கள் உண்டு. அவர் இருந்த கட்சிகளை எல்லாம் காரி துப்புவதைப் போல், நன்றி இல்லாமல் பேசுவது, வளர்ந்த இடங்களை பற்றி அவர் துளி கூட நினைக்காமல் வார்த்தையில் இல்லாத சொற்களை பிரயோகப்படுத்துவது போல் மகேந்திரன் அவர்கள் இப்பொழுது வரை அவர் எந்த வார்த்தையும் பேசவில்லை. எப்படி நாஞ்சில் சம்பத் இருந்து கொண்டு திராவிட இயக்கத்திற்கு பெரியாரையும் அண்ணாவையும் தமிழ் மொழியையும் தமிழ் மண்ணையும் பேசக்கூடிய ஒரு சூழல் அமைகிறது, நான் இளைஞர்களுக்கு சொல்லப் போகிறேன் என்று சொல்லுவதை ஓரளவில் மனதளவில் ஏற்றுக்கொள்வதைப் போல கம்யூனிச இயக்கங்களின் தத்துவங்களையும் கம்யூனிசத்தின் தேவையையும் இந்திய பொருளாதாரத்தின் பார்வையையும் ஒரு அரசியல் கட்சிக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சீனா மகேந்திரன் தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைந்திருப்பதை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இனியாவது அவர் அரசியல் களம் நிம்மதியாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம் தோழர்.